சவுச்சவு கூட்டு தோல் எடுத்துட்டு சவுச்சவு வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 1/2 கிலோ சவுச்சவு. இது எப்படி கூட்டு செய்யலாம் பார்க்கலாம். குக்கர் வச்சுக்கிடுங்க. குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம், கடுகு போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சா 2 வெங்காயம் போட்டுக்கிடுங்க. 4 பல் பூண்டு போட்டுக்கிடுங்க. ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சது அதையும் போட்டு வதக்கிக்கலாம். கட் பண்ண சவுச்சவை போட்டுக்கிடுங்க. பாசிப்பருப்பு 50 கிராம் ஊற வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிடுங்க. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கலந்துக்கிடுங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கலந்துட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கிடுவோம். காய் வேகிறதுக்குள்ள 2 துண்டு தேங்காய், ஒரு 4 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பேஸ்ட்டு மாதிரி. 2 விசில் வச்சு எடுத்தாச்சு. காயை கொஞ்சம் மசிச்சு வச்சுக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா வலிச்சு போட்டுட்டு தேங்காய் போட்டு இப்போ தேங்காயோட பச்சை மணம் போயிடுச்சு. இறக்கும்போது கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கிடுங்க. தூவி கலந்து எடுத்துக்கலாம். சுவையான டேஸ்டான சவுச்சவு கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.